சுத்தம் பெற வந்திட்டீர்களா ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமா. திரியேக கடவுளின் நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த சந்தோஷமான தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. நாம் கடவுளுக்கு பரிசுத்த ஜனம். ஒரு பெற்றோருக்கு 2 அல்லது 3 பிள்ளைகள் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த பெற்றோர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு குழந்தையின் மீது அளவு கடந்த அன்பு வைப்பாங்க, அளவு கடந்த பாசம் வைப்பாங்க, அவங்க கேட்கிற எல்லாவற்றையும் வாங்கி கொடுப்பாங்க. அப்ப ஏன் ஒரு குறிப்பிட்ட ஒரு குழந்தை மட்டும் அப்படி செய்வாங்க யோசிக்கும் போது அந்த பிள்ளை என்ன பண்ணும், அந்த பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும், அந்த பெற்றோருக்கு பிடித்த மாதிரி இருக்கும், அந்த பெற்றோர் சொல்லுறவனமாக அந்த குழந்தை நடக்கும். இதனால அந்த பெற்றோர் அந்த குழந்தையின் மீது தனி அன்பை செலுத்துவாங்க. இன்றைக்கு கடவுள் கூட சரி, அநேக ஜனங்களுக்கு மத்தியில உங்களை நம்மை இன்றைக்கு அவருடைய ஜனமாக பிரித்தெடுத்திருக்கிறார், நம்மை ஆஸ்வதிக்கிறார், நம்முடைய தேவைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார். நம்ம வாழ்க்கையில குறைவு வந்தாலும் கூட கடவுள் அதை நிறைவாக்குகின்றவராக இருக்கிறார். காரணம், நாம கடவுளுடைய பிள்ளைகள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ கடவுள் நம்மை அழைத்து தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, அவர் நம்மை ஆஸ்வதிக்கிறாரு. நாம அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நீதிமானா இருக்க வேண்டும். ஆனா பாவத்தினால நம்மால பரிசுத்தமா இருக்க முடியல, பாவத்தினால நம்மால் நீதிமானா இருக்க முடியல, பாவத்திற்கு நாம் என்ன பண்றோம், அடிமைகளா இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடவுள் தமது ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துல பிறக்க செய்கிறாரு. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து கொள்கிறார். அந்த இயேசு நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொள்கிறார். அந்த இயேசு அந்த பாவத்துக்கு தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார், நம்மை நீதிமானாக்குகிறார். அப்போ கடவுள் நம்மை அழைக்கிறார், கடவுள் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அந்த ஆண்டவருக்குள்ளாக நாம பரிசுத்தமுள்ள ஜனமாய் நாம வாழ வேண்டும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த உபவாச நாட்களில நாம கடவுளுடைய பிள்ளைகள், நாம கடவுளுடைய பரிசுத்த ஜனம் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட அவருக்குள்ளாக நாம வாழுவோம். ஏனென்றால் வேதம் இப்படியாக சொல்லுகிறது. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஏனெனில் நீ உன் கடவுளாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், உன் கடவுளாகிய கர்த்தர் பூமியின் மீதுள்ள சகல ஜனங்களிலும் உன்னையே தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்தெடுத்தார் என்பதுவே. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம கடவுளுக்கு பரிசுத்த ஜனம். ஏனென்று பார்க்கும்போது இந்த உலகத்தின் மீது பார்க்கும் பொழுது, அநேக கோடிக்கணக்கான ஜனங்களை பார்க்கும் போது, இன்றைக்கு உன்னையும் என்னை என்ன பண்றார், அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக வாழும்படியாக, அவருடைய நாம மகிமைக்கென்று ஜீவிக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய கடவுள் பரிசுத்தம் உள்ளவர். எனவே நாமும் கூட பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம வாழுவோம், பரிசுத்தத்தோடு நம்ம ஜீவிப்போம், கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடவுள் நம்மை நிச்சயமாகவே ஆஸ்வதிப்பார், கடவுள் நிச்சயமாகவே நம்மை அழைத்து செல்லுவார். கடவுள் அவருடைய குமாரனாகிய இயேசுனுடைய 2ஆம் வருகையிலே நிச்சயமாக நமக்கு நித்திய வாழ்வை கொடுப்பார். அந்த வருகை வரைக்கும் இந்த உலகத்துல நாம பரிசுத்தமுள்ளவர்களை வாழும்போது சகல நன்மைகளை, சகல ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு கிருபையாய் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த உபவாச நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளுவோம். இந்த உலக வாழ்வை விட்டு கடவுளுக்கு ஏற்ற வாழ்வை நம்ம வாழுவோம். தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். ஆமீன். எல்லா ஆபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். சர்வ வல்லமையை மிகுந்த இரக்கமும் உள்ள கடவுளே, இந்த ஆசீர்வாதமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். ஆம், நாங்கள் இந்த இணையதள வழியாக நம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்கு
நீர் பாடின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்திருக்கிறீர். நீர் எங்களை பரிசுத்த ஜனமாக வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களிலும் நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, பாவத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை உமக்கு ஏற்ற ஒரு வாழ்வதற்கு இறைவன் தாமே அனுபவிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். நல்ல இயேசு சுவாமி, நாங்கள் பிசாசின் சோதனை எதிர்த்து நிற்கவும், பிசாசின் கிரியைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு, எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு நீதாமே உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நல்ல இயேசு சுவாமி, என்னுடைய வாழ்க்கை தடைப்பட்ட எல்லா காரியங்கள், எல்லா நினைவுகள், எல்லா எதிர்பார்ப்புகள், எல்லா யோசனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஒரு நிறைவான முழுமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை கொடுத்து காத்துள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அப்படியாக எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள், துக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை, சுகத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியிலிருந்து உன்னை விலக்குவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அப்படியாக எல்லாருடைய பலவீனங்களை, சுகங்களை மாற்றிவிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக பிறந்த நாளை கொண்டாடுகிற, திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். நீதாமே எல்லாரையும் ஆஸ்வதியும். பிறந்த நாளைக்கான எல்லாருக்கும் இரட்டிப்பான நன்மையை தருவீராக. திருமண நாளை கொண்டாடுகிற எல்லாருக்கும் நீதாமே சகல ஆசைகளை கொடுத்து வாழ்வை நிறைவாக வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீரே பாதுகாத்து கொள்ளும். நாங்கள் கேட்டவைகள் குறைவு, கேட்க மறந்த எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்து எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.